தப்பா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏறது தப்பா? நம்ம டிக்கெட்டே இல்லாம வித்தவுட்டா ஏறி போயிருக்கிறோம். அது வேற விஷயம். ஒரு ட்ரெயின் விடாம நாங்க எல்லாம் சுத்திட்டு ஒரு 5 நிமிஷம். ஆனால் நண்பர்களே, மிகச்சிறந்த கண்ணியமான மனிதர், வாழ்க்கையில நேர்மையான மனிதர், வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்கவர், படித்தவர், பண்பாளர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல ஏறாரு. அவர் ஏறி உட்கார்ந்து சில மணி நேரங்கள் ஒரு டியூட்டி வருகிறார். நீங்க ஏன் நீங்க உட்காந்து இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு இங்க உட்காந்துடலாமா சார்? காசு போட்டு வாங்கி இருக்கிற சார், உழைச்சி சம்பாரிச்சு பணம், அதை வந்து நாங்க டிக்கெட் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ் உட்கார முடியும், அதில் உட்காந்துருக்கின்றார். உடனே அவர் சொல்ல, அப்படிலாம் இல்லை. இந்த தென்னாப்பிரிக்கா இது வேண்டுமானால் கருப்பர்கள் பிறந்த பூமியாக இருக்கலாம், ஆனால் ஆளுகிறவர்கள் யார் தெரியுமா? ஆங்கிலேயர்கள். நாங்கள் இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறோம். வெள்ளைக்காரர்களை தவிர வேற யாரும் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிபார்ட்மெண்ட்ல வர முடியாது, உட்காரக்கூடாது. எல்லோரும் வந்து தேர்ட் கிளாஸ் தான் உட்காரணும். நீங்க வந்து டிக்கெட் வாங்கியிருந்தாலும் கூட நீங்க தேர்ட் கிளாஸ் தான் போகணுன்றார். அவர் அப்படிலாம் போக முடியாதுங்க, நான் சட்டம் படித்தவன், நான் கொடுத்துருக்கிற தொகைக்கு நான் பயணத்துக்கு போவேன் அப்படின்றார். உடனே அவர் ட்ரெயின் நிறுத்தினான். நிறுத்திட்டு அங்கேயாவது மேலே பிடிச்சி தூக்கி போடுறான். ஒரு துணி மூட்டையை போல அவரை தூக்கி போடுகிறார். அவர் கீழே விழுகிறார், குப்புரை விழுகிறார். அங்கே அந்த கருங்கள் எல்லாம், இந்த ரயில்வே தண்டவாளம் எல்லாம் அங்கே அவர் காலையில் முட்டி எல்லாம் படுகிறது. குப்புரை விழுந்து கிடந்த ஒரு மனிதர். அவருக்கு முன்னால் 3 முடிவுகள் இருக்கிறது. நண்பர்களே, அந்த முடிவைத்தான் நீங்கள் இப்போது எடுக்க இருக்கிறீர்கள். கீழே விழுந்த மனிதர், அவருக்கு முன்னால் இருந்த 3 முடிவுகள். என்னடா இது இப்படி? நேற்று இவ்வளவு கௌரவமான மனிதராக இருக்கிறோம், பாரம்பரிய மிக்க குடும்பத்தை சேர்ந்தவர், படித்தவனாக இருக்கிறோம், பாராட்டா படித்திருக்கிறோம். இந்த நாட்டுக்காரன் நம்மளை நீதிமன்றத்தில் நீதிபதியை நம்மளை எழுந்திருந்து வணங்கி வரவேற்பானே, இந்த டிடி நம்மளை தூக்கி ரோட்டிலே போட்டு விட்டானே, பிளாட்ஃபார்ம்ல போட்டானே அப்படின்னு அவர் நினைச்சிட்டு குமரிக்கொண்டே விழுந்து பார்க்கிறார். அவருக்கு முன்னால் 3 முடிவுகள் இருக்கிறது. ஒரு முடிவு என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த நாடு உனக்கு சரிபட்டு வராது, நீ உன் சொந்த நாட்டுக்கு போ, அதுதான் உனக்கு நல்லது காந்தி அப்படின்னு அவருடைய மனசாட்சி சொல்லுது. இது முதல் முடிவு. இரண்டாவது முடிவு என்ன சொல்கிறது என்றால், இந்த நாட்டில் முதல் முடிவு சரியான முடிவு தானே, நம்ம இடத்துல போய் வாழ முடியும், திரும்பி போயிடணும், அவ்வளவுதானே. இது முதல் முடிவு எடுக்கிறார். இந்த முடிவு முதல் முடிவு, அதை அப்படியே பார்க் பண்ணி வைங்க. இரண்டாவது முதல் முடிவு எடுக்கிறார். முடிவு சொல்லுகிறது அவருடைய மனசாட்சி, இந்த நாட்டில் நீங்க வந்து பிழைக்க வந்திருக்கிற, இந்த நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு நீ கட்டுப்பட்டு நடக்கணும். முதல் விதத்தில் டிக்கெட் வாங்கி 3வது நம்ம போக சொன்னா கூட நீ அங்கே போய் நீ உட்காரணும், அதுதான் இந்த நாட்டோட நீதி, அது சட்டம். நீயே வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ ஒழுங்கா போய் அங்கே போய் உட்காரு காந்தி அப்படின்னு மனசாட்சி, 2வது மனசாட்சி சொல்கிறது. அப்போ முதல் படி செய்யணுமா 2வது படி செய்யணுமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க காந்தியா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? ஒன்று, அங்க வேலை செய்ய முடியவில்லை என்றால் ஊருக்கு திரும்பி போயிருப்பீங்க. 2வது என்ன செஞ்சிருப்பீங்க? அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அங்கேயே பணியாற்றி கொண்டிருப்பீர்கள். முதல் ஒரு டிக்கெட் வாங்கி 3வது போயிருந்திருப்பீங்க. அது சுயமரியாதை எழுந்து வாழ்ந்துருப்பீங்க. ஆனால் காந்தி அவர் என்ன செய்தார் தெரியுமா? உலகத்தில் எங்கெங்கெல்லாம் மனித உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ, மனிதனுக்கு அவமானங்கள் நிகழ்கிறதோ, சுயமரியாதைக்கு எதிர்ப்பு வருகிறதோ, அங்கே தனி மனிதனுடைய உரிமை பறிக்கப்படுகிறது எல்லாம் எழுந்து போராட வேண்டும் என்று முடிவு பண்ணுகிறார். எழுந்து போராடுகிறார் என்பர்களே, இது தவறு என்று சொல்கிறார். மனித உரிமைகளுக்கான ஒரு மிகப்பெரிய பிரகடனத்தை நிகழ்த்துகிறார் என்பர்களே. அவருக்காக போராடுவதற்காக எண்ணற்ற தமிழர்கள் இருக்கிறார்கள். அங்கே தெல்லையடி வெள்ளியம்மை என்கிற நமது ஊர் பெண்மணி முன்னாடி நின்று குண்டுகளுக்கு மார்பை காட்டுகிறார், துடிதுடித்து கூர்மையாக சுட்டுக் கொல்லப்படுகிறார். காந்திக்காக அங்கே மிகப்பெரிய பிரளயம் நடக்கிறது. ஆனால் காந்தி அவர்களை பார்த்து அந்த தென்னாப்பிரிக்காவை மிரளுகிறது நண்பர்களே. அதற்கு பிறகு அவ்வளவு பெரிய மிகப்பெரிய மனிதரை மாறியதற்கு காரணம் என்னவென்றால், அவர் 3வது எடுத்த முடிவு நண்பர்களே, உலகத்தில் நீதியும் நியாயத்தையும் தர்மத்தையும் நான் கடைபிடிப்பேன், மனித உரிமைகளுக்காக நான் எங்க இருந்தாலும் போராடுவேன் என்று நினைத்த அந்த காந்தி தான் கீழே விழும் போது மோகன்லால் கரம்சாந்த் காந்தியாக விழுந்தவர், எழுந்திருக்கிற போது அவர் மகாத்மா காந்தியாக எழுந்திருக்கிறார். அந்த மகாத்மா காந்தியாக நீங்கள் மாறிட வேண்டும். இந்த முகாமிற்கு வந்திருக்கிற நீங்கள் வருவதற்கு முன்னால் எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். இங்கிருந்து போகிற போது முடிவை செய்து கொண்டு போங்கள். நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக வர வேண்டும், நீங்கள் ஒரு பொறியாளராக வர வேண்டும், நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக வர வேண்டும், அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாக வர வேண்டும் என்கிற முடிவோடு போக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அண்ணல் காந்தியினுடைய மகத்தான தேசத்தில் அவருடைய நீங்கள் வாழ்வதற்கான அவர் வாங்கி கொடுத்த சுதந்திரத்திற்கும் அவர் வாங்கி கொடுத்த வாய்ப்புக்கும் இன்றைக்கு எல்லோருக்கும் கல்வி கிடைக்கிறது. ஆனால் காந்தி அவர்கள் மட்டும் இந்த தேசத்தில் பிறக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய காந்தியின் வடிவாக இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய அன்பிற்கினிய ஐயாவிற்காக நாம் ஒரு அன்பு கரவொலி எழுப்ப வேண்டும். இப்படிப்பட்ட மகான்கள் தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காந்தியின் வடிவத்தில் நம் ஐயாவை பார்க்கிறேன். அவருக்கு நான் ஒரு கனப்பொருந்திய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். மிக எழுச்சியாகவும் திறம்பட பல கருத்துக்களையும் பல உதாரணங்களையும் சொல்லி உங்கள் மனதில் ஒரு பெரிய ஆவேசத்தை, ஒரு உந்துதலை உருவாக்கியுள்ளார். மிக மிக
சிறப்பு. மிக அருமையான ஒரு பேச்சு. இதை கேட்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இதுதான் இந்த கேம்பினுடைய பலனை நான் அடைந்ததாக நினைக்கிறேன். அதே போல் அடுத்ததாக நமது சாரல் சங்கர் அவர்களும் எழுச்சி மிகு ஒரு உரையாற்ற உள்ளார். மேடையில் வீட்டிற்கும் பள்ளி தாளாளர் ஐயா அவர்களுக்கும் திரு திட்ட அலுவலர் தம்பி அவர்களுக்கும் உட்கார விளையாட்டுத்துறை நண்பர் அவர்களுக்கும் இதற்கு முன்னால் ஒரு இளைஞனுக்கு என்ன தேவை என்பதை என்ன செய்ய வேண்டும் என்பதை அழகாக உணர்ச்சி வசத்தோடு இன்று தெரிவித்த திரு வேலுமணி ஐயா அவர்கள் என்னுடைய முன்னோடி அவர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தம்பி மாலை வணக்கம் ஆகுங்களா மாலை வணக்கம் சொல்கிறா. நான் வரும்போது உங்களை பார்த்தா என்ன பேச போகிறாங்களோ என்ன பண்ண ஒருத்தர் அதான் உங்களை மாதிரி நாங்கள் இருக்கும்போது என்ன யோசிச்சோமோ அதான் நீங்களும் பண்ணுவீங்க. இப்போ பார்த்தா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கீங்க. ஐயாவுடைய பேச்சு கேட்டு ஆக்டிவ் ஆகிட்டீங்க. எதனால் அந்த அளவுக்கு உணர்வு. தொற்றணித்தூர் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணித்தூர் மறிவு. படிக்க முடிஞ்சு போச்சு. இதே ஒரு 100 வருஷம் முடி போனால் என்ன அறிவு? முடிஞ்சித்துற அவ்வளோதான்டா. ஏட்டறிவு கிடையாது, அனுபவ அறிவு. இப்போ ஐயாவெல்லாம் எங்களை கூட்டுக்காங்க, என்னை கூட்டுக்காங்க. இருந்தாங்க எங்களுடைய அனுபவங்களை உங்ககிட்ட சொல்லி அதனால் உங்களுடைய அறிவு வளர்ச்சி இருந்து நீங்கள் வந்து இந்த மண் பயனுற என்னென்ன செய்யணும்னு திட்டமிட்டதுக்காக தான் எங்களை கூட்டுக்காங்க. ஓகேவா? அதனால் தம்பி கொஞ்சம் கவனிங்க. 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே ஐயா சொல்லிட்டாங்க. இன்னொன்று விஷயம்னா இவங்க தான் எங்களுக்கெல்லாம் முன்னாடி ஐயா படித்த காலேஜில் நாங்களும் படித்தோம். ஐயா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். நானும் உங்களை மாதிரி என்எஸ்எஸ் கிடையாது, என்சிசி மாணவர். நான் இந்த ஒரு தலைமை பண்பு வரணும்னா தம்பி என் கூட வந்த தம்பி பேர் என்னடா? முகுந்தன். என் கூட வந்தியா? எங்கள் வீட்டில் மரக்கன்று வெளியே இருந்துதான். எத்தனை மணி இருந்துச்சு? ஒரு 10 பேர் இருந்துச்சா? வீட்டில் வந்தப்போ எதுக்கு அவனை வீட்டில் கூப்பிட்டு போனேன்? அங்கே சாதனையாளர்கள்லாம் இருக்காங்களா? அதாவது ஒரு வழிகாட்டுதல். இளைஞர்கள் என்ன பண்ணால் வழிகாட்டுதல் வேணும். ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். ஐயா சொன்னாங்க, ஈன்ற பொழுதும் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோம் என்ன கேட்குறாங்க. அது தாயாகவும் இருக்கலாம், தந்தையாகவும் இருக்கலாம். அந்த தாயின்ற விஷயமே வந்து 2 பேர் சேர்ந்துட்டான். இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க 10 நாள் இருக்கீங்கன்னா என்ன நினைப்பாங்க? இதை என்எஸ்எஸ் கேம்ப் போயிருக்காப்புல, லாஸ்ட் நாள் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கம்மா, என்எஸ்எஸ் கேம்பில் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கம்மா, இது எங்கே உனக்கு உதவுனாக்கா நீ வேலைக்கு போகும்போது உனக்கு உதவும். புரியுதா? ஒரு தலைமை பண்பு எங்கே